ஆசிரியர்களுக்கு வணக்கம். 6th டேலேருந்து 8th டே வரைக்கும் இப்போ நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம். எல்லோரும் டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்களா? வழக்கம் போல் கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிளாஸ் பார்க்கலாங்களா? பியாஜேவின் கருத்துப்படி அறிதிறன் வளர்ச்சி என்பது ஒரு டேஷ் மாற்றமாகும். திடீர் மற்றும் சீரற்ற, தொடர்ச்சியான மற்றும் வரிசை கிரகமான, தற்காலிகமான சமூகத்தால் மட்டுமே தூண்டப்படும். புலன் உறுப்புகள் மூலம் பெறும் தகவல்களை சேகரித்து நினைவு கூர்ந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. இது எதனை குறிக்கிறது? யோசிச்சு எழுதுங்க. உடல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அறிதிறன், ஒழுக்க வளர்ச்சி. ஒரு குழந்தை தனது புலன்கள் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் உலகை கற்கத் தொடங்கும் நிலை எது? புலன் இயக்க நிலை, செயல்பாட்டிற்கு முந்தைய நிலை, பருப்பொருள் செயல்படு நிலை, முறையான செயல்படு நிலை. உயிரற்ற பொம்மைக்கு உயிர் இருப்பதாக நினைத்து அதற்கு சாப்பாடு ஊட்டுவது. இது எந்த நிலையின் பண்பு? முறையான செயல்பாட்டு நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, புலன் இயக்க நிலை. ஒரு பொருளின் வடிவம் மாறினாலும் அதன் அளவு மாறுவதில்லை என்பதை குழந்தை எந்த நிலையில் புரிந்து கொள்கிறது? புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் செயல்பாட்டு நிலை, ஆரம்ப நிலை. 2 + 3 = 5 மற்றும் 5 - 3 = 6 என்ற தலைகீழ் செயல்பாட்டை புரிந்து கொள்ளும் திறனை பியாஜே எவ்வாறு அழைக்கிறார்? தன்வயப்படுத்துதல், மறுதலை சிந்தனை, பொருத்துதல், வரிசைப்படுத்துதல். புதிய சூழலுக்கு ஏற்ப தனது பழைய அறிவை மாற்றி அமைத்து கொள்ளும் செயல்பாட்டின் பெயர் என்ன? தன்வயப்படுத்துதல், ஒருங்கமைத்தல், பொருத்துதல், கவனித்தல். பார்வைக்கு தெரியாத விஷயங்கள் மற்றும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் திறன் வளரும் நிலை எது? புலன் இயக்க நிலை, பருப்பொருள் நிலை, முறையான செயல்பாட்டு நிலை, கருத்தியல் நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை. பியாஜேவின் கொள்கைப்படி கல்வியானது எதனை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும்? மனப்பாடம் செய்தல், ஆசிரியர் மைய கல்வி, செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்ட பாடத்திட்டம், தண்டனை முறை. குழந்தைகள் தாங்களாகவே உண்மைகளை கண்டறிய வழிவகை செய்யும் கற்றல் முறை எது? விரிவுரை முறை, சுய கண்டுபிடிப்பு முறை, ஒப்புவித்தல் முறை, பயிற்சி முறை. நெக்ஸ்ட்டு தமிழ். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம எழுதின டெஸ்ட் கொஸ்டின்லேருந்து இதில் கொஞ்சம் வராது, சரிங்களா? புதுசாக தான் கொடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் யோசிச்சே எழுதுங்க. பக்தி சுவை நனி சொட்ட சுட்ட பாடிய கவி வலவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார்? இளங்கோவடிகள், மீனாட்சி சுந்தரனார், உவேசா, அறிஞர் அண்ணா. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இப்பாடல் வரிகள் பாடியவர் யார்? குடப்புலவியனார், மாங்குடி மருதனார், கம்பர், திருத்தக்க தேவர். தமிழ் விடு தூது நூலை முதலில் 1930 பதிப்பித்தவர் யார்? பெருஞ்சித்திரனார், உவேசா, பாரதிதாசன், அறிஞர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு மற்றும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. இவை யாருடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள்? பாரதிதாசன், அறிஞர் அண்ணா, பாரதியார், திருத்தக்க தேவர். 2010ஆம் நூற்றாண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை ஒட்டி உருவாக்கப்பட்ட நூலகம் எது? கன்னிமாரா நூலகம், அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம், சரஸ்வதி மகால் நூலகம், தேசிய நூலகம். கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால்
பாலை பாடிய பெருங்கடுக்கோ என்று அழைக்கப்படுபவர் எந்த நூலின் ஆசிரியர்? குறுந்தொகை, முத்தொள்ளாயிரம், மதுரை காஞ்சி, பரிபாடல். இந்த கொஷின் புரியுதுங்களா? கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய கடுங்கோ பெருங்கடுக்கோ என்று அழைக்கப்படுபவர் எந்த நூலின் ஆசிரியர்? கொஷின்ஸ் கொஞ்சம் தமிழ் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும், பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? கமலாலயன், சா கந்தசாமி, கி ராஜநாராயணன், நாகூர் ரூமி. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை பாட்டுடை தலைவனாக கொண்ட தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது? 3100, 3615, 3000, 268 பாடல்கள். நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் என்ற குறுந்தொகை பாடலை இயற்றியவர் யார்? குடப்புலவியனார், பாலை பாடிய பெருங்கடுக்கோ, வைரமுத்து, கம்பர். 1915ஆம் ஆண்டு குறுந்தொகை நூலை முதலாக பதிப்பித்தவர் யார்? உ.எ.சா, சௌரி பெருமாள் அரங்கனார், தேவநேய பாவாணர், மா.பொ. சிவஞானம். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெறும் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனவர் யார்? அதாவது இதுதான் இவரோட ஃபஸ்ட்டு பாட்டு. மருதகாசி, கண்ணதாசன், வாலி, வைரமுத்து. இதுக்கு இயரும் இருக்கும், சரிங்களா? அந்த இயர் ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவரும் புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியருமானவர் யார்? சிங்காரம், நாகூர் ரூமி, பிரபஞ்சன், சா கந்தசாமி. இதே போல் என் சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு குமுதமில் ஒரு தொடரை எழுதினது யார்? அது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் என்று சிறப்பிக்கப்படுவது எது? புறநானூறு, பரிபாடல், குறுந்தொகை, மதுரை காஞ்சி. கொற்கையின் அரசர் என்று போற்றப்படும் அதிவீரராம பாண்டியனின் பட்டப்பெயர் என்ன? சிலம்பு செல்வர், சீவலமாறன், தமிழ் ஞாயிறு, தண்டமிழ் ஆசான். பிள்ளை தமிழில் செங்கீரை பருவம் என்பது குழந்தையின் எத்தனையாவது மாதத்தில் நிகழும்? 3ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம். எனது போராட்டம் எனும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணா, மா.பொ. சிவஞானம், பாவலேறு பெருஞ்சித்திரனார், வீரமாமுனிவர். சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காட்டத்தில் இடம்பெற்றுள்ளது? மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், புகார் காண்டம், வைகை காண்டம். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், வீரமாமுனிவர், குமரகுருபரர். உளவியலின் மிக பழமையான ஆய்வு முறை எது? இதெல்லாம் சைக்காலஜி. உற்றுநோக்கல் முறை, அகநோக்கு முறை, கள ஆய்வு முறை, தனியால் ஆய்வு முறை. அகநோக்கு முறை என்பதை பிரபலப்படுத்தியவர் யார்? ஸ்கின்னர், உண்ட், பிகெட், பாவ்லோ. மற்றவர்களின் செயல்களை கூர்ந்து கவனித்து அதன் மூலம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது எந்த முறை? அகநோக்கு முறை, தனியால் ஆய்வு முறை, உற்றுநோக்கல் முறை, பரிசோதனை முறை.
உற்றுநோக்கல் முறையின் 4 நிலைகளின் சரியான வரிசை எது? இது நல்லா கவனித்து எழுதுங்க. உற்றுநோக்கல் முறையோட 4 நிலைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதோட சரியான வரிசையை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கொஷினில் கேட்டது, அதனால் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். புலன்காட்சி, குறித்து கொள்ளுதல், பகுத்தாய்தல், பொது உண்மைகளை பெறுதல். பகுத்தாய்தல், புலன்காட்சி, குறித்து கொள்ளுதல், பொது உண்மைகளை பெறுதல். குறித்து கொள்ளுதல், புலன்காட்சி, பகுத்தாய்தல், முடிவு எடுத்தல். லாஸ்ட்டு புலன்காட்சி, பகுத்தாய்தல், குறித்து கொள்ளுதல், பொது உண்மைகளை பெறுதல். இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், ஆன்சர் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்ன்றதை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு மாணவரின் வாழ்க்கையில் நடக்கும் குறிப்பிடத்தக்க சம்பவங்களை சேகரித்து வைக்கும் முறை எது? கள ஆய்வு முறை, அகநோக்கு முறை, வாழ்க்கை துணுக்கு முறை, மருத்துவ முறை. ஒரு நிகழ்வு அல்லது ஒருவரது நடத்தையை அவை இயல்பாக எங்கு நடக்கிறதோ, உதாரணமாக விளையாட்டு மைதானம், அதே இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வது. கட்டுப்பாட்டு முறை, கள ஆய்வு முறை, அகநோக்கு முறை, பரிசோதனை முறை. முதலில் 1879ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் நகரில் உளவியல் ஆய்வுக்கூடம் தொடங்கியவர் யார்? வில்லியம் ஜேம்ஸ், வில்ஹெம் ஹூண்ட், சிக்மண்ட் பிராய்ட், ஜான் வாட்சன். பரிசோதனை முறையில் ஆராய்ச்சியாளர் எதை மாற்றுகிறாரோ அந்த மாறிக்கு என்ன பெயர்? சார்பு மாறி, கட்டுப்பாட்டு மாறி, தனித்த மாறி, இடைநிலை மாறி. ஒரு தனிநபரை குறித்து ஆழமாக ஆராய்ந்து அவருக்கு இருக்கும் பிரச்சனைகளை கண்டறிந்து தீர்க்க உதவும் முறை எது? தனியாள் ஆய்வு முறை, உற்றுநோக்கல் முறை, அகநோக்கு முறை, கள ஆய்வு முறை. தனியாள் ஆய்வு முறை நடத்தை குறைபாடுகளை ஆராய்ந்து சரி செய்வதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அறிவியல் முறை, மருத்துவ முறை, சமூக முறை, இயற்கை முறை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அணி இலக்கணம், அதாவது திருக்குறளில் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். திருக்குறளில் இருக்க அணிகள் சார்ந்த கேள்விகளை பார்க்க போகிறோம். தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்தொழுகலான். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓமை அணி, வேற்றுமை அணி, வஞ்சி புகழ்ச்சி அணி, நிரல் நிறை அணி. சொல்ல பயன்படுவ சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இதில் அமைந்துள்ள அணி யாது? உருவக அணி, உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, ஏகதேச உருவக அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் அணி எது? இது ஆக்சுவலாக இந்த அணி ஒன்றே தான் இருக்குது நம்ம புக்கில், நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிரல் நிறை அணி, வேற்றுமை அணி, உவமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதில் அமைந்துள்ள அணி எது? பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, சொல் பின்வரும் நிலை அணி, வஞ்சி புகழ்ச்சி அணி. இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. இக்குறளில் பயின்று வரும் அணி. உவமை அணி, உருவக அணி, பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி. பீலிப்பேய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் பீலிப்பேய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து பெறின். இதில் அமைந்துள்ள அணி எது? உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, ஏகதேச உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஆக்சுவலாக இந்த கொஷின் லாஸ்ட் டேட்டில் கேட்டிருந்தாங்க. மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகையான் கண்படின். இக்குறளில் பயின்று வரும் அணி.
உவமை அணி, உருவக அணி, வேற்றுமை அணி, இல்பொருள் உவமை அணி. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோகிற்பவர்க்கு. இதில் பயின்று வரும் அணி எது? உருவக அணி, வேற்றுமை அணி, உவமை அணி, பிரிது மொழிதல் அணி. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும், வாய் நாடி, வாய்ப்ப செயல். இக்குறளில் அமைந்துள்ள அணி. சொல் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, நிரல் நிறை அணி. இரவென்னும் ஏமாப்பில் தோணி, கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இக்குறளில் பயின்று வரும் அணி. உருவக அணி, உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமம் புனையச் சுடும். இதில் அமைந்துள்ள அணி யாது? உவமை அணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணி, வஞ்சி புகழ்ச்சி அணி. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். இக்குறளில் பயின்று வரும் அணி எது? இங்கே திண்ணியர்னா என்ன மீனிங் வரும்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, வேற்றுமை அணி. இதோட 50 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாகவே கேட்கணும்னு நினச்சேன். கொஷின்ஸ் எல்லாம் நம்மளது எப்படி இருக்குது? தரமாக இருக்குங்களா? ஸ்டாண்டர்டாக இருக்குங்களா? இல்லை ரொம்ப ஏன்னா சைக்காலஜி வந்து நம்ம சின்ன டாபிக் தான் பார்த்துருந்தோம். அதனால் சைக்காலஜியில் மட்டும் கொஞ்சம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதுலேயுமே ஒரு சில கொஷின்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருந்துருப்பேன். தமிழ்லேயுமே கொஷின்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஓகே இதையே ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது மேம், கொஷினில் ஒரு தரமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரினா இன்னும் கூடமே கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம். எனக்கு நீங்கள் கொஷின் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பியாஜேவின் கருத்துப்படி அறிதிறன் வளர்ச்சி என்பது ஒரு டேஷ் மாற்றமாகும். தொடர்ச்சியான மற்றும் வரிசை கிரகமான. ஆப்ஷன் பி. புலன் உறுப்புகள் மூலம் பெறும் தகவல்களை சேகரித்து நினைவு கூர்ந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. இது எதனை குறிக்கிறது? அறிதிறன். ஒரு குழந்தை தனது புலன்கள் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் உலகை கற்க தொடங்கும் நிலை எது? புலன் இயக்க நிலை. உயிரற்ற பொம்மைக்கு உயிர் இருப்பதாக நினைத்து அதற்கு சாப்பாடு ஊட்டுவது. இது எந்த நிலையின் பண்பு? செயலுக்கு முற்பட்ட நிலை. ஒரு பொருளின் வடிவம் மாறினாலும் அதன் அளவு மாறுவதில்லை என்பதை குழந்தை எந்த நிலையில் புரிந்து கொள்கிறது? பருப்பொருள். பருப்பொருள் செயல்படு நிலை. 2+3 = 5 மற்றும் 5 - 3 = 6 என்ற தலைகீழ் செயல்பாட்டை புரிந்து கொள்ளும் திறனை பியாஜே எவ்வாறு அழைக்கிறார்? மறுதலை சிந்தனை. புதிய சூழலுக்கு ஏற்ப தனது பழைய அறிவை மாற்றி அமைத்துக் கொள்ளும் செயல்பாட்டின் பெயர் என்ன? பொருத்துதல். பார்வைக்கு தெரியாத விஷயங்கள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய சிந்திக்கும் திறன் வளரும் நிலை. முறையான செயல்பாட்டு நிலை, கருத்தியல் நிலை. இதில் எது கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. முறையான செயல்பாட்டு நிலைன்னு கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா கருத்தியல் நிலை அப்படின்னும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எதுனாலும் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு, பியாஜேவின் கொள்கைப்படி கல்வியானது எதனை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும்? செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்ட பாடத்திட்டம். குழந்தைகள் தாங்களாகவே உண்மைகளை கண்டறிய வழிவகை செய்யும் கற்றல் முறை எது? சுய கண்டுபிடிப்பு முறை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார்? குடப்புலவியனார். தமிழ் விடு தூது நூலை முதலாக 1930 பதிப்பித்தவர் யார்? உ.எ.சா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு மற்றும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. இவை யாருடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள்? அறிஞர் அண்ணா. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை ஒட்டி உருவாக்கப்பட்ட நூலகம் எது? அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம்.
கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுக்கோ என்று அழைக்கப்படுபவர் எந்த நூலின் ஆசிரியர்? குறுந்தொகை. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? சா. கந்தசாமி. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை பாட்டுடை தலைவனாக கொண்ட தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது? 3615. இந்த 3100 ஞாபகம் இருக்குங்களா? புலவர் குழந்தையோடது, ராவண காவியம். இதை தான் நான் 3 காண்டங்கள்னு சொல்லிட்டேன்ல, 5 காண்டங்கள். நசை பெரிது உடைய நல்கலும் நல்குவர் என்ற குறுந்தொகை பாடலை இயற்றியவர் யார்? பாலை பாடிய பெருங்கடுக்கோ. 1915ஆம் ஆண்டு குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் அரங்கனார். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெறும் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதிய திரைப்பட பாடலாசிரியர் ஆனவர் யார்? கண்ணதாசன். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவரும் புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியருமானவர் யார்? ப. சிங்காரம். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் என்று சிறப்பிக்கப்படுவது பரிபாடல். கொற்கையின் அரசர் என்று போற்றப்படும் அதிவீரராம பாண்டியனின் பட்டப்பெயர் சீவலமாறன். அப்போ சிலம்பு செல்வர் யாரு? தமிழ் ஞாயிறு யாரு? தண்டமிழ் ஆசான் யாரு? தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா இது நம்ம கிளாஸில் தான் பார்த்துருப்போம். சிலம்பு செல்வர் ஞாபகம் இருக்குங்களா? மாப்போசி. தமிழ் ஞாயிறு யார்? அப்போ நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டில் இது வச்சோம். தண்டமிழ் ஆசான். பிள்ளை தமிழில் செங்கீரை பருவம் என்பது குழந்தையின் எத்தனையாவது மாதத்தில் நிகழும்? 5. எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார்? மாப்போசி. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? புகார் காண்டம். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? தொன்னூல் விளக்கம்னா வீரமாமுனிவர். உளவியலின் மிக பழமையான ஆய்வு முறை எது? அகநோக்குமுறை. அகநோக்குமுறை என்பதை பிரபலப்படுத்தியவர் யார்? உண்ட். மற்றவர்களின் செயல்களை கூர்ந்து கவனித்து அதன் மூலம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது எந்த முறை? உற்றுநோக்கல் முறை. உற்றுநோக்கல் முறையின் 4 நிலைகளில் சரியான வரிசை எது? புலன்காட்சி, குறித்து கொள்ளுதல், பகுத்தாய்தல், பொது உண்மைகளை பெறுதல். ஒரு மாணவனின் வாழ்க்கையில் நடக்கும் குறிப்பிடத்தக்க சம்பவங்களை சேகரித்து வைக்கும் முறை வாழ்க்கை துணுக்கு முறை. ஒரு நிகழ்வு அல்லது ஒருவரது நடத்தையை அவை இயல்பாக எங்கு நடக்கிறதோ அதே இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வது கள ஆய்வு முறை. முதலில் 1879ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் நகரில் உளவியல் ஆய்வுக்கூடம் தொடங்கியவர் யார்? வில்ஹம் உண்ட். பரிசோதனை முறையில் ஆராய்ச்சியாளர் எதை மாற்றுகிறாரோ அந்த மாறிக்கு என்ன பெயர்? தனித்த மாறி. ஒரு தனிநபரை குறித்து ஆழமாக ஆராய்ந்து அவருக்கு இருக்கும் பிரச்சனைகளை கண்டறிந்து தீர்க்க உதவும் முறை எது? தனியால் ஆய்வு முறை. தனியால் ஆய்வு முறை நடத்தை குறைபாடுகளை ஆராய்ந்து சரி செய்வதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருத்துவ முறை. தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்தொழுகலான் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? வஞ்சி புகழ்ச்சி அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இதில் அமைந்துள்ள அணி ஓமை அணி. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நிரல் நிறை அணி. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு சொல் பின்வரு நிலை அணி. இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கால்த்த இடத்து பிரிது மொழிதல் அணி. பீலிப்பேய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்த பெறின் பிரிது மொழிதல் அணி. மருந்தாகி தப்ப மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படீன் ஓமை அணி.
சுடச் சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச் சுட நோகிப்பவர்க்கு. ஓமை அணி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். சொற்பொருள் பின்வரு நிலையணி. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். உருவக அணி. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமம் புனையச் சுடும். ஏகதேச உருவக அணி. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். சொற்பொருள் பின்வரு நிலையணி. 50 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்க, தயவுசெய்து அந்த மெம்பர்ஷிப்லேருந்து வெளியே வந்துருங்க. நம்ம கிளாஸஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு 6 மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன் மறுபடியும் மெம்பர்ஷிப் போட்டிருக்கீங்க இந்த மந்த்துக்கு. மெம்பர்ஷிப் போடாதீங்க, எனக்கு கில்ட்டியாக இருக்குது. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் ஆட்டோபே ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. நம்ம கிளாஸஸ் ஃப்ரீயாகவே வரும், மெம்பர்ஷிப் வேணாம். சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.